ஆனால் படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு பாருங்க. சரி அப்படிதான் போய் பார்த்தேன். நல்ல படத்தை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஃப்ளாப் ஆகிற படத்தை போய் ஃப்ளாப் ஆன படத்தை போயிட்டு நீங்கள் 1800 கொடுத்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ அந்த காலத்து ஏதோ கடன் பட்டுருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பாம்பு சீன் காட்டார் பாருங்க. தளபதி பேர தளபதி தாக்கப்பட்டாரா? தளபதி தாக்கப்பட்டாரா? பெரிய ஒரு 3 மணி நேரம் படத்தில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் படம் வந்து லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது லீக்குன்னு சொல்லலாம். வெளியாயிடுச்சுன்னு சொன்னால் லீக்குன்னு சொல்லலாம். மொத்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை, அது சொன்னால் இது இல்லீகலாக ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. என்ன ஆபாசம் இப்போ இவங்கெல்லாம் வந்து வேற லெவல். யார் விஷால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனிச்சாரலில் கொண்டு போயிட்டு அப்படியே இது பண்ணுறது, அப்படி வளைக்கிறது நெளிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அபிஷேக். நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜெர்னலிஸ்ட் சேக்குவார் ஐயா கூட தான் இருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா வணக்கம். இப்போ கூட ஜனநாயகனுக்கு 1800 ரூபா பிளாக்ல டிக்கெட் வித்தாங்க சார். ஜனநாயகன் 1800 ரூபா ஒரு டிக்கெட்டு. அதுதான் சார் நான் சொல்கிறேன். ஆனால் படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு பாருங்க. சரி அப்படிதான் போய் பார்த்தேன். நல்ல படத்தை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஃப்ளாப் ஆகிற படத்தை போய் ஃப்ளாப் ஆன படத்தை போயிட்டு நீங்கள் 1800 கொடுத்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ அந்த காலத்து ஏதோ கடன் பட்டுருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கோ கடன் பட்டுருக்கீங்க. உண்மை தானே சார்? கரெக்டு சார். யாருக்கோ கடன் பட்டுருக்கீங்க. 1800 கொண்டு போய் மொழி எழுதணும்னு இருக்கு. அது நீங்கள் ஒரு நாள் இப்போ நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கு. ஏதோ இருக்கு. அதனால படம் காலியாகவும் நல்லா தெரியும். நீங்கள் ஒரு கற்பனை ரஜினிகாந்த் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் சொல்லணும் இந்த இடத்துல. அவர் பாருங்க எவ்வளோ அனுபவம் இருக்கு பாருங்க. ஒரு தத்துவம் சொன்னார்ல கொஞ்ச நாள் முன்னாடி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து நம்மளை பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சா அது முட்டாள்தான் சொன்னார். நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்மளை பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும்னு நம்ம நினைச்சோம்னா அது முட்டாள்தனம் சொன்னார். ஆமாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு. புரிஞ்சிருச்சு சார் எனக்கு. விஜயோட அந்த சர்க்கார் படத்தை ரீரிலீஸ் பண்ணி படம் பிச்சுன்னு போயிடும். தெரில அவனுக்கும் எது எப்போ எந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு தெரில. இதே அந்த சர்க்கார் படத்தை வந்து நீங்கள் ரீரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிச்சுன்னு ஓடி இருக்கும். ஆமாம், எலெக்ஷன் டைம்லையும் சரி, தேர்தல் முடிஞ்ச பிறகு சொல்கிறேன். அதில் 2 பேருக்கும் அந்த கான்வர்சேஷன் போகும். யாருக்கு டிபேட், நம்ம ராதாரவி அண்ணனுக்கும் இவருக்கும். அது என்ன சீன் தெரியுமா? அது அந்த பிராண்ட் அழிக்கிறதா. அப்போ இது இவங்களுக்கு ரீரிலீஸ் எப்போ பண்ணணும் கூட தெரியல. நம்ம என்ன செய்வோம், நம்மளா சொல்லிக் கொடுக்க முடியுமா? சார் இப்போ இந்த இடத்துல ரீரிலீஸ் பண்ணுங்க அப்படி சொல்லு. இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா உள்ளபடியே சொல்றேன், ஒரே ஒரு கான்செப்ட் மட்டுமே எடுத்து விஜய் நடிச்சிருந்தா படம் பிச்சுக்கிட்டு போயிடும். ஒரே ஒரு கான்செப்ட், ஏதாவது ஒன்று, கள்ளச்சாராயம்னா கள்ளச்சாராயம், இல்லை இந்த ஒரு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக ஒரு கதை, வேற லெவலில் ஓடிக்கும் சார் படம். அப்படிதான் சார் இருந்தது படம். எப்படி வந்து பார்த்தோம்னா, காலையில் நான் ஃபேமிலியோட போகிறேன் சிவகாசி படம். சாயந்தரம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து திருத்தணிக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மறுநாள் காலையில். ஓகே, காலையில் இங்கே பார்த்துட்டு சிவகாசி படத்தை நான் ஃபேமிலியோட பார்த்துட்டு டிக்கெட் தப்பிச்சு வந்தால் போதும் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ராக்கி தேட்டரில் அம்பத்தூரில் பார்த்துட்டு குடும்பத்தோட தப்பிச்சு வந்தால் போதும் ஆயிடுச்சு. ஏன்னா உள்ள அந்த அளவுக்கு பசங்க வந்து ஒரே அமுக்கலாம் வந்துட்டோம், எல்லாம் வந்துட்டான். 3 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டோம். 4:30 மணிக்கு வந்து ட்ரெயினில் போகிறோம். வெள்ளிவாக்கம் வந்துட்டு ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு போயிட்டோம். ரூமில் செட்டில் ஆகிட்டோம். மறுநாள் காலையில் மேரேஜ். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே துர்கான்னு ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது திருத்தணி கோயிலுக்கு போகிற வழியிலே. துர்காவே ஏதோ பேர். அங்கே எப்பவுமே வழக்கமாக விஜய் படம் போடுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேட்டால் வந்து சிவகாசி படம் போனோம். ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ. அங்கேயும் அதே அமகலம் தான். ஆனால் என்கிட்ட கேட்குறாங்க, என்னன்னு கேட்டேன்னா, ஏய் மச்சான் நீ தான் பார்த்துட்டு இல்லடான்னு. இல்லை இன்னொரு தடவை பார்க்கலாம் இருக்கிறேன், சரியாகவே பார்க்கல. ஏன்னா காலையில் ஒரே அமக்கலமாக இருந்துச்சு. ஒரே அந்த அமக்கலத்தை பார்த்துட்டே இருந்தேன் தவிர படத்தை பார்க்கவே இல்லை அப்படி சொன்னேன். அப்புறம் சொல்லிட்டு நேராக வந்து படம் தேட்டரில் போய் உட்காரணும். அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கும். அந்த சிவகாசியெலாம் வந்து சிவகாசி, போக்கிரி, இந்த படம்லாம் எத்தனை தடவை 40 தடவை பார்த்துருப்பேன். எப்படி அந்த ட்ரெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த சண்டை இருக்குல்ல பிகில் படத்தில், ஒரு 30-40 தடவை பார்த்துருப்பேன். நல்லா இருக்கும் சார். அது என்ன சண்டை, அந்த ஒரு சண்டைக்கு ஈக்குவல் ஆகும் சார். அப்பாவும் மகனும் இருக்கிற சீனு என்ன சீன் அது, அப்படி வச்சுருப்பான் அந்த படத்தில். படமே வந்து 3 தடவை பார்த்தேன் பிகில். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அப்போ நம்ம கடுப்பாக இருக்காது. இந்த படத்தை பார்க்கும்போது வெறுப்பாக பார்த்தேன் நான். மமிதா பாய்ஜி தங்கச்சின்னு காமிச்சாலும் நம்ப முடியும் சார். அது வந்து மகளாக காட்டுறீங்க. அதுக்கு மகளாக நடிக்கவும் தெரில, என்னமோ பண்ணுது வச்சுங்களேன். நம்மளும் வேறு விதியேன்னு பார்க்குறோம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கதாநாயகன்னா எப்பவுமே வந்து சில சேட்டைகள்லாம் பண்ணுவார். யார்? விஜய். சரி முதலமைச்சர் ஆகிட்டார், இந்த சேட்டைகள் பண்ண முடியாது. நீங்கள் தனியாக காட்டுங்க கிளாமரை.
நாங்கள் நம்பி வந்து இருக்கிறோம்ல. யார் இந்த கதாநாயகி, யார் பூஜா ஹெக்டே. பூஜை ஹெக்டே. நீங்கள் தனியாக கிளாமர், ஆனால் கிளாமர் காட்டுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். அது ஒரு கொடுமைன்னு வச்சுங்களேன். ஆனால் இதை போட்டிங்க, நீங்கள் கதாநாயகின்னு போட்டிங்க இல்லை, ஒரு கிளாமர் ஏதாவது காட்டணுமா இல்லையா? இன்னும் நம்பி வந்திருக்கிறோம்ல, அதுக்கு ஒரு டீம் வருது இல்லை. ஆமாம் சார். தலைவர் வந்து என்ன செய்வார் தெரியல, தலைவர் எதுவும் செய்ய மாட்டார், அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு, அவர் செய்யவும் முடியாது இல்லையா? கண்டிப்பாக சார். இதே நீங்கள் வந்து வேட்டைக்காரன் படத்தெல்லாம் அவர் பண்ணக்கூடிய சேட்டை இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். கதாநாயகிகளோட ஆபாசம் இருக்காது. ஆபாசம் இப்போ இவங்கெல்லாம் வந்து வேற லெவல். யார், விஷால், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனிச்சாரலில் கொண்டு போயிட்டு அப்படியே இது பண்ணுறது, அப்படி வளைக்கிறது, நெளிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. விஜய் வந்து அந்த மாதிரி வந்து ஆபாசமாலாம் இருக்காது. எந்த படத்தில் ஆபாசமாக இருக்குது சொல்லுங்கள்? எந்த இடத்துல நம்ம அதுக்காக நம்ம வந்து நெகட்டிவாக பேசணும் நம்ம நோக்கம் கிடையாது. ஆபாசமாலாம் வந்து வந்து இருக்காது. நான் அந்த வசீகரான்ற அந்த பாட்டு வந்து பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கூட வந்து ரொம்பலாம் பண்ண மாட்டார். அந்த அருவருப்பாக பண்ணக்கூடிய அந்த சீன் எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து காட்ட முடியாதுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கூட காட்ட முடியாது. ஒரு கிளாமர் வந்து ஒரு டூயட் பாடுற மாதிரி கூட காட்ட முடியாதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு நான் அவசியமே ஏற்படலை. கதாநாயகி சும்மா தானே போட்டிருக்குது, அம்மா கொஞ்சம் வந்துட்டு போங்கம்மா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க பொழுது. அவங்களும் வந்துட்டு போயிட்டாங்க. ஒரு அவங்க கனவு காட்டுற எல்லாருக்கும் ஃப்ளாஷ்பேக் கொடுத்தாங்க. அவங்க ஏன் கொடுக்கல சொல்லுங்கள்? எல்லாத்துக்கும் படத்தில் ஃப்ளாஷ்பேக் இருக்கா சார்? வில்லனுக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, பிரகாஷ் ராஜுக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, பாபி எல்லாருக்குமே ஃப்ளாஷ்பேக், மமிதா பாய்ஜிக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, விஜய்க்கு 2-3 ஃப்ளாஷ்பேக் இருக்குது, இப்படி ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஆனால் வந்து கதாநாயகி ஃப்ளாஷ்பேக்கே கிடையாது. ஏன் சொல்லுங்கள்? ஃப்ளாஷ்பேக் காமிச்சா அப்புறம் டூயட் பண்ணணும். ஆமாம் இல்லையா? இல்லை ஃப்ளாஷ்பேக் காமிச்சா ஸ்கூல் பொண்ணாக காட்டணும் சார். அதெல்லாம் அவங்க அந்த வேலையை கொடுக்கல. வந்துட்டு போங்கம்மா, நீங்கள் சும்மா உங்களை ஒன்றெல்லாம் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், உங்களை பெருசாலாம் ஒன்றும் வேலை கிடையாது. என்ன சார் எதுவுமே கிடையாது சார், ஒன்றுமே கிடையாது, சும்மா வருவீங்க, உட்காருவீங்க, பேசுவீங்க, போயிடுங்கன்னுப்பாங்க, அவ்வளோதான். அப்போ இது எல்லா தரப்புலையும் வந்து ஏமாற்றம் இல்லை. கண்டிப்பாக சார். நீங்கள் விஜய் ரசிகர்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு தான் சார் ஒரு நாள் சகிச்சிக்க முடியும், ஒன் டே. இப்போ இதே நீங்கள் படம் நல்லா இருந்தாலும் ரீஆடியன்ஸாக வந்திருப்பான், திருப்பி வந்திருப்பான் படம் பார்க்குறது. படம் நல்லா இல்லை. என்கிட்ட கூட கேட்டாங்க சில பேர்னா, நீங்கள் வந்து நெகட்டிவாக வந்து பேசுகிறீங்க. நான் எங்கேயா நெகட்டிவாக பேசுகிறேன்? இருக்கிறதானே பேசுகிறேன். நான் இருக்கிறதானே பேசியிருக்கேன். படம் நல்லா இல்லைனா நல்லா தான் சார் சொல்ல முடியும். படம் நல்லா இல்லை, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். சரி, நல்லா இருக்கு சீனா எந்த சீன் சொல்கிறேன்? நீ நல்லா இருக்குன்னு சொன்னல, எந்த சீன் நல்லா இருக்குன்னு சொல்லு. சண்டை சீனில் பாருங்கள் சார், எவ்வளோ பெரிய ஆள் சார், நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய ஆள் பாபி தியோல் வந்து பெரிய கடத்து. எதிரடா கடத்துறாரு துப்பாக்கி பார்த்தீங்கன்னா கரடி பொம்மையில். கொடுமையாக இல்லை இது? இவ்வளோ பெரிய டான் நீங்கள். சரி, அங்கே எதுக்கு போய் நீக்கிறோ அவ்வளோ பேர் சாவடிச்சிங்க? நீங்கள் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா சார்? அந்த நீக்கிறவங்களை சாவடிச்சதுக்கு இங்கே ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அந்த கதைக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பேர் எதுக்கு அந்த துப்பாக்கிலாம்? அவன் தான் தூக்கில் தொங்க விட்டிங்களா? தூக்கில் தொங்க விட்டுனா துப்பாக்கியில் சுட்டு சாவடிக்கிற அவ்வளோ கொடூரமானமா இவர்? நம்ம நம்பணுமா? யார் பாபி தேவல்? யார் தெரியல, பெரிய கொடூரமானவர். என்னன்னா இவ்வளோ நீக்கிறோ சாவடிக்கிறாரு. எதுக்கு அதை காட்டாங்கன்னே தெரியவே இல்லை. கரடி பொம்மையை கொண்டு வந்து துப்பாக்கி வந்து கரடி பொம்மையோட கடத்தாங்களா சார்? எவ்வளோ மெட்டல் டிடெக்டர் இருக்குது, ஈஸியாக பிடிச்சிட மாட்டாங்களா சார்? காதில் எப்படி பூசுறாங்க? சரி, கார்ட்டூன் நான் நினச்சேன் ஏதோ இது ரோபோவை காட்ட போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா கார்ட்டூனை காட்டுறானுங்க. நம்ம இந்த வந்து இந்த சின்ன பசங்களாம் பார்ப்பாங்கள்ல, இந்த டாய் ஸ்டோரிலாம் பார்ப்பாங்கள்ல, அது மாதிரி தான் சார் இருக்குது. அதில் ரோபோனா எப்படி இருக்கும் சார்? நம்ம ஜேம்ஸ் கேமரூன் ரோபோ காட்டுறாரு, அது மாதிரி காட்ட போகிறாரு போல நினச்சா, அதான் ஜேம்ஸ் கேமரூன் பார்த்தா என்ன நினச்சிப்பார்ல. இந்த படத்தை போட்டு ஜேம்ஸ் கேமரூனை போய் போட்டு உட்கார வச்சு, இது பாருங்க சார் ரோபோ எப்படி எடுத்துருக்காருன்னு சொன்னால், நேராக ஒன்றும் செய்ய மாட்டேன் சார், துப்பாக்கி எடுத்து சுட்டுன்னு செத்துருவார் ஜேம்ஸ் கேமரூன். ஒன்று இல்லை தூக்கில் தொங்கணும். படம் ஓடினே இருக்கும். இங்கே அவர் கயிறை மாட்டி ஃபேனில் வந்து மாட்டின்னு தொங்கலாம், இல்லை துப்பாக்கியில் சுட்டுப்பார். இதுதான் ரோபோன்னு சொன்னான். ஏன்னா அவர் எவ்வளோ ரோபோ கட்டி மிரட்டியிருக்காரு ஜேம்ஸ் கேமரூன். ஆமாம் சார். அவருக்கு எப்படி இருக்கும் இதை பார்த்தா? இங்கே இந்தியாவில் வந்து ஹெச் வினோத்னு ஒரு டைரக்டரு, நீ தான் இவ்வளோ ரோபோ காமிச்சியா, அவர் பாரு எப்படி காட்டிக்கிறார். ரோபோ காட்டுற பயங்கரமாக இருக்குது. எங்கே காட்டுன்னு நான் பார்த்த உடனே துப்பாக்கி நம்ம உள்ளபடி அப்படி தானே சார் இருக்கு. இல்லை, இதில் எவ்வளோ பேரை வந்து வீணாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? ஹெச் வினோத் தீரன் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து சண்டை நடக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் சார், அந்த சண்டை எப்படி எடுத்திருப்பாங்கன்னு. அது என்னதான் ஒரு குக்கிராமத்தை 2 பஸ்ஸை கொண்டு போயிட்டாலும் அந்த பஸ்ஸில் நடக்கிற அந்த சண்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் அவன் தப்பிச்சு வர்றதுங்க உயிரை கொடுத்து எடுத்திருப்பார் அந்த படத்தை. அந்த சீனு பார்க்கவே முடியாது நம்மளால். அந்த பஸ்ஸில் வந்து அதுவும் எங்கே வடநாட்டில் எங்கேயோ போயிட்டு
எந்த ஊரை தெரிலாங்க ரெண்டு அந்த சண்டை காட்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கும். அதுக்காக நான் பலமுறை பார்த்துருக்கேன் அந்த படத்தை. தீரன் அதிகாரம் ஒன்று பார்க்க சகிக்காது சார் நம்ம. அது மாதிரி எவ்வளோ படங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு வந்து. ஏன் வந்து எச்வினோத் சதுரங்க வேட்டையில் ஒன்று தனித்தனியாக காட்டுவார். சதுரங்க வேட்டையில் செம்ம காமெடியாக இருக்கும். அதுவும் அந்த பாம்பு சீன் காட்டார் பாருங்க. தளபதி பேர தளபதி தாக்கப்பட்டாரா? தளபதி தாக்கப்பட்டாரா? அந்த சீன்லாம் வந்து முன்னபடியே வந்து விஜய்க்கு வந்து ஒரு கோபமே இருந்திருக்கும் போல இருக்கு. என் பேரை வச்சு நீ காமெடி பண்ணிருக்க, நீ அவனை ஒன்று சாவடிக்கிற சொல்லிட்டு இந்த படத்தில் கொண்டு வந்து போட்டு நான் நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை விஜய் இப்படி இருக்குமோ. ஒருவேளை அந்த படத்தில் வந்து சதுரங்க வேட்டை படத்தில் வந்து தளபதி தாக்கப்பட்டார் சொல்லி தளபதி வச்சு இதில் மையப்படுத்தியிருக்கோம். ஒருவேளை இதுக்காக கூட பழி வாங்கிட்டாருன்னு. ஆனால் உள்ளபடி நல்ல இயக்குனர் இதில் வந்து தேவையில்லாமல் வந்து அவரே சொல்கிறாரு, நான் 4 கதை கொண்டு போனேன், அந்த 4 கதையும் உண்மையாக நல்லா இருந்திருக்கும். அவன் யாருக்கு லக்கு இருக்குதோ தெரியல அந்த கதையில் நடிக்கிறவங்க. ஏன்னா எச்வினோத் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு டைரக்டர். நீங்கள் எனக்கு நெல்சன் இவங்க மற்ற இந்த லோகேஷ் கனகராஜ் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக அக்கறை இருக்கும். எச்வினோத் எப்பவுமே பிச்சுக்கின்னு போயிருக்கும் படம். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நம்ம வந்து என்ன செய்யணும் கேட்டால் நம்ம இந்த இவன் போடுவோம் பாருங்க, இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிற பார்த்துருக்கீங்களா நீங்கள்? என்ன செய்வோம் ஃப்ரைட் ரைஸில் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி முதல்ல வந்து என்ன செய்யணும் கேட்டால் எண்ணெயை ஊற்றுவான் சார், 2 முட்டையை உடச்சி ஊற்றுவான். நீங்கள் அந்த படத்தை வந்து பார்த்துட்டே வரணும் ஒன்று ஒன்றா ஒரு சீனா. இப்போ நான் சொல்லும் போது நீங்கள் அந்த படத்தை அப்படியே கற்பனை பண்ண போயிடுறேன். முதல்ல கடாயை வைப்பான் சார். ஓகே. கொஞ்சம் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுவாங்க, கலக்கி ஊற்றிடும், வெறும் கடாயை வைப்போம். அதுதான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தளபதி அப்படின்னு சொல்லி போகிறாங்களா, தான் வெறும் கடாய். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு என்ன செய்யணும் கேட்டால் எண்ணெயை ஊற்றுவோம் சார், அப்படி இருக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் அந்த வெங்காயம் போட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2 கரண்டி சோத்து அள்ளி போடும். இது 2 சோத்து அள்ளி போடணும் சொன்னேன். முதல்ல இந்த எண்ணெய் போட்டு இந்த வெங்காயம் போடுறதுன்னு கேட்டால் அந்த நீக்கிறோ கிட்ட சண்டை போடுறது இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள சாதத்தை 2 கரண்டி அள்ளி போடுவான். அள்ளி போட்டு விட்டுனா அதுக்கப்புறம் கொஞ்சம் தூவுவான். அந்த தூவெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இதெல்லாம் அந்த இதெல்லாம் மொத்தம் தூடி கேட்டால் அதுக்கப்புறம் கடாயை போட்டு எடுத்து அடிப்பான். இது பார்த்துங்களா? அதுக்கப்புறம் இந்த சோயாலாம் வந்து ஊற்றுறதுலாம் கேட்டிங்கன்னா கடைசி கிளைமேக்ஸில் வந்து சில சீன்லாம் காட்டுவாங்க பாருங்க. ரோபோக்கள் இதெல்லாம் இந்த சோயாகி அதெல்லாம் கரெக்டாக சொல்லிங்களா, ரோபோ அதெல்லாம் போட்டு மொத்தமாக போட்டு அப்படி கிண்டிட்டு கடைசியாக வந்து அப்படி தட்டிட்டு அந்த கரண்டி கொண்டாந்து வைப்பாங்க பார்த்தீங்களா. அதுதான் அந்த 3 பேர் யார் அந்த கிண்ணத்தை கொண்டாந்து வைப்பாங்க பாருங்க. ஒரு 3 கிண்ணம் வைப்பான். ஒரு கரண்டியாக எடுத்து வந்து போடுவாங்க. அந்த 3 பேர் யார்? நெல்சனு, லோகேஷ் கனகராஜ், 3 கிண்ணம் இது அப்படியே அந்த சாப்பாடை தூக்கி போட்டு அவ்வளோதான் எடுத்து கவரில் போட்டு போகன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். வரும்போது கவரில் போட்டு வரது கேட்டால் அந்த டிக்கெட்டை கீச்சு போட்டு வெளியே வர பாருங்க. கவர் ஒரு என்ன சொன்னாங்க அந்த என்னதான் நீங்கள் உண்மை சம்பவமாக இருந்தாலும் தீரன் அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே கொண்டு போவார். அப்படி இப்படி அசலாம் கடைசியாக சோகமாக முடிப்பார். லாஸ்ட்டாக முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் இறந்துருவாங்க. அந்த அவங்களுக்குலாம் என்ன நடந்தது பெருசாக அவங்க அங்கீகரிக்கப்படலை, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பணங்களை கூட அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து ஹாப்பி எண்டிங்காக இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்னவோ பண்ணிட்டாங்க பாவம். ஆனால் படமும் காலி ஆயிடுச்சு. கேட்டால் இப்போ என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா படம் எதனால் அவுட் ஆச்சு தெரியுமா? எங்கள் தளபதி படம் நல்லா ஓடி இருக்கும், அதை லீக் பண்ணிட்டாங்கன்னு. சரி லீக் தான் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு ரிலீஸ் பண்ணாமல் விட்டுருணும். ஆனால் தான் என்கிட்ட பல பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த லீக் பண்ணும்போது பல பேர் நேர்காணல் சொல்லும்போது வித்தியாசமாக சொல்கிறேன். நான் வித்தியாசமாக சொல்ல இருக்கிறதான் சொல்கிறேன். லீக்கெல்லாம் சொல்லாதீங்க. லீக்குன்னா என்ன சார்? 1-2 சீன் லீக் ஆகிறது. ஒரு பையில் கொண்டு போகிறீங்க, ஒரு ஆயில் கொண்டு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு அரிசி ஏதோ ஒன்றுங்கண்ணா. லீக்குன்றது என்னென்னா அதுலேருந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிறது தானே லீக்குன்றது. படம் லீக் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய ஒரு 3 மணி நேரம் படத்தில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் படம் வந்து லீக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது லீக்குன்னு சொல்லலாம். வெளியாகிடுச்சுன்னு சொன்னால் லீக்குன்னு சொல்லலாம். மொத்த படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லை, அது சொன்னால் இது இல்லீகலாக ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லுங்கள். என்ன இல்லீகலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க என்ன கேட்டால் அது ஏற்கனவே வந்து படம் ஃபுல்லாகவே வந்து லீக் ஆகிடுச்சு. ஃபுல்லாக லீக் ஆனால் அது லீக் கிடையாதுடா, ஃபுல்லாக ஆச்சுன்னா அது ரிலீஸ். அது ரிலீஸு இல்லைன்னா எங்கள் தலைவர் படம் நல்லா ஓடி இருக்கும். இப்போது நான் சொல்கிறேன், விஜய் இன்னொரு படம் நடிச்சார்னா கூட சொல்ல, இது லாஸ்ட் படம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு படம் நடிச்சா கூட ஒரே ஒரு கான்செப்ட் மட்டுமே எடுத்து நடித்தார்னா அந்த படம் போகும். இது வந்து பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு மொத்தமாக. இது நான் சொன்ன அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோதான். ஓகே சார், மறுபடியும் சார் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கிறோம் சார். நன்றி சார். நன்றி சார்.